வணக்கம். சிவாய நம. நாம் வெளியில் கிளம்பும்போது சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கிளம்பும்போது மனசில் ஒன்று வேண்டுதல் இருக்கும். அப்பா, நான் இந்த காரியமாக வெளியில் போகிறேன், எனக்கு நல்லபடியாக அந்த காரியத்தை முடிச்சுக்கிட்டு நல்லபடியாக நடக்கணும், எந்த விதமான தடங்களும் யார் மூலமாகவும் வந்துடக்கூடாது, இடையில யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ஒரு வகையாக நம்ம வேண்டிக்குவோம். எல்லாருமே இது பொதுவாக வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இன்னொரு வகை, போகிற வழியில் எந்த விபத்தும் ஏற்பட்டுறக்கூடாது, நான் வெளியில் போனால் வீடு வந்து சேர்கிற வரைக்கும் என்னுடைய குடும்பம் என்ன நம்பி இருக்குது, நான் என் குடும்பத்தை நம்பி இருக்கேன், நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வீடு வந்து சேரணும்னு ஒவ்வொருத்தருமே இதை வேண்டுவோம். யாராவது வேண்டாத இருப்பாங்களா? எல்லாருமே இது வேண்டுவாங்க. இதுக்கு தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தன் மீது உள்ள அக்கறை, தன் குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை. அப்போ நாம் வெளியில் போனால் கவனமாக போகணும், பார்த்து போகணும். ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனமாக கிராஸ் பண்ணணும். நாம் வண்டியில் போனாலும் சரியான முறையில் போகணும். செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, கவனத்தை சிதற விடக்கூடாது, அலைய விடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அப்போது இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தாலும் ஏமாறக்கூடிய வாய்ப்பு சில நேரத்தில் இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வதோபத்ர யந்திரம்னு ஒரு யந்திரம் இருக்குது. அந்த அச்சாரத்தை நீங்கள் ஒரு தாமிரத்தகட்டில் எழுதி ஒரு பட்டு துணியில் சுற்றி உங்கள்கிட்ட அதை எப்போதுமே, நீங்கள் எப்போதுமே ஒரு பர்ஸு வச்சுருப்பீங்க இல்லையா, கைப்பை வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்குள்ளே அதை பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ ஏதாவதாக இருந்தாலும் சரி சமமாக பாவனை செஞ்சாலே போதும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தால் பெரிதாக வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிறிதளவாக நமக்கு தோணும், அப்பாடா பகவானை நாம் நம்பணும், அந்த அம்பாள் நம்மளை இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றிட்டா, அவள் நம்ம கூடவே இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா, நம்ம குலசாமி நம்மளை காப்பாற்றிடுச்சு, நம்ம முன்னோர்கள், நான் கும்பிட்ட என் தாத்தா பாட்டி என்னை காப்பாற்றிட்டாங்க, என் அம்மா அப்பா என்னை காப்பாற்றிட்டாங்கன்னு ஒவ்வொருத்தருமே ஒரு விபத்து ஏற்படும் பொழுது ஏதோ ஒரு மிராக்கிள் சொல்லுவாங்க. நிச்சயமாக அவர்களை காக்கும் கடவுளாக கருப்பண்ணனோ முனியப்பனோ எல்லை தெய்வங்கள் எதுவாயினும் அவர்களை கண்டிப்பாக காப்பாற்றும். அதனால் இந்த சர்வதோபத்திர யந்திரம் யார்கிட்ட இருந்தாலுமே அது ரொம்ப ரொம்ப நல்லது. பாதுகாப்பாகவும் உங்களுடைய பயணத்தை எளிமையாக்கவும் கூடியது. முடிந்தவரை முயற்சி செய்து பாருங்கள். ஸ்ரீ